எல்லாமே சரியாகுறேன்னு நான் எவ்வளவோ பொறுத்து போய் பார்த்தேன், ஆனா எதுவும் சரியாகல, அதனாலதான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன்னு ஸ்ருத்திகா அவங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. விஜய் அவருடைய மகன் சஞ்சய் அவரு இப்ப தன்னுடைய படத்துக்காக அதிரடியா ஒரு முடிவெடுத்திருக்காரு. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பிரபலமான சேனல்ல நாதஸ்வரம், மகராசி, குலதெய்வம் இந்த சீரியல் வழியா பிரபலமானவங்க தான் நடிகை ஸ்ருத்திகா. சில வாரங்களுக்கு முன்னாடி சீரியல் நடிகர் ஆரியன் அவரை இரண்டாவதா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் எதுக்காக முதல் கணவரை விவாகரத்து பண்ண அப்படின்னு அவங்களே ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காங்க. ஸ்ருத்திகா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல நிறையவே ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க மகராசி சீரியல்ல இன்னுமே பிரபலமாயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நாதஸ்வரம்ல மலரா ரொம்பவே பிரபலமா இருந்தாங்க. அந்த வகையில ஆரியன் அவருக்கு திருமணம் நடக்கும் போது ஸ்ருத்திகா தன்னுடைய முதல் கணவரோட தான் அந்த திருமணத்துல கலந்திருப்பாங்க. திடீர்னு ஆரியன் அவரும் ஸ்ருத்திகா அவங்களும் இப்படி ஒரு முடிவெடுக்க என்ன காரணம் அப்படின்னு எல்லாம் கூட எல்லாருமே நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இவங்களுடைய முதல் திருமண வாழ்க்கையில இருந்து விலகி இரண்டாம் திருமணம் பண்ணிருக்காங்க. இப்ப அவங்களே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப இருக்க திருமண வாழ்க்கையில அவங்க வந்து நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. முதல் திருமண வாழ்க்கையில பல விஷயங்களை கற்றுக்கிட்டாங்களாம். ஸ்ருத்திகா தன்னுடைய முதல் கணவர் குறித்து பேசும்போது அவங்க ரொம்ப நல்ல மனிதர் தான், அவரை பத்தி எல்லாம் நான் எப்பவுமே குறை சொல்லவே மாட்டேன், ஆனா எனக்கும் அவருக்கும் திருமண வாழ்க்கையில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஆரம்பத்துல எல்லாமே சரியாயிரும், இதையும் நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துருவோம் அப்படின்னு நான் நினைச்சேன். அது நாள் போக போக ரொம்பவே பெரிய பிரச்சனைகளா வளர்ந்து நிக்குது. நான் சின்ன வயசுல திருமணம் செய்திக்கல, 30 வயசுக்கு மேல வீட்டுல பார்த்துதான் என்னுடைய முதல் திருமணத்தை பண்ணி வச்சாங்க. ஆனா நான் எதிர்பார்த்தது போல திருமண வாழ்க்கை எனக்கு இல்ல. அதுல பெரிய ஏமாற்றம் தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கும் அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அதனாலதான் நாங்க ரெண்டு பேருமே பேசி தனித்தனியா பிரிஞ்சிடலான்னு முடிவெடுத்தோம். யாரா இருந்தாலும் அவங்களுடைய இயற்கையான குணத்தின் படிதான் இருக்கணும், நமக்காக அவங்கள மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடாது. அதனாலதான் நான் அவரை விட்டு விலக முயற்சி பண்ணேன். அதே போலதான் ஆரியன் அவருடைய முன்னாள் மனைவியும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கும் நிறையவே கருத்து வேறுபாடு இருந்துச்சு. திருமண வாழ்க்கையில ரெண்டு பேருக்குமே வந்துட்டு மனமொத்து போகவே இல்ல. ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அந்த நேரத்துல தான் ஆரியனுக்கு தோழியா நான் இருந்தேன். அதனால அவங்களுடைய திருமண வாழ்க்கை மறுபடியும் சேரணும் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணேன். அதுவும் நடக்கல. இனி முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துல தான் ஆரியனும் அவருடைய மனைவியும் விவாகரத்து பண்ணாங்க. நாங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துல நட்பாதான் இருந்தோம். சீரியல்ல ஒன்னா நடிக்கிறப்போ நிறைய ரீல்ஸ் எல்லாம் வந்து பதிவிடுவோம். அப்ப நிறைய பேர் காதலிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்பெல்லாம் எங்களோட மனசுல எதுவுமே இல்ல. இப்ப எங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் திருமணம் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 1.5 வருஷத்துக்கு அப்புறமா நாங்க யோசிச்சு இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னு ஸ்ருத்திகா அவங்களும் ஆரியன் அவரும் ஒரு சில விஷயங்களை உடைச்சு பேசியிருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் விஜய் அவருடைய மகன் சஞ்சய் அவரு அவருடைய அடுத்தடுத்த வேலைகளை இப்ப வந்து படங்களுக்காக பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல போனா அவருடைய முதல் படத்துல யாரு வந்து ஹீரோ யாரு வந்து ஹீரோயின் அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. சோ இப்ப வந்து துருவ் அவர்கிட்டையும் அதித்தி சங்கர் அவங்க கிட்டையும் பேச்சுவார்த்தை போயிருக்கு. இவங்க தான் நடிகர் நடிகைன்னு சொல்றாங்க. அதித்தி சங்கர் அவங்களும் விஜய் அவருடைய குடும்பத்துக்கு நெருங்கிய நண்பர்னு சொல்லலாம். சங்கீதா அவங்க கூட அவங்களுடைய படத்தை முதல்ல பார்க்க வந்திருந்தாங்க. சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.